நடக்குமா மகேஸ்வரி? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பல்லு கூச்சத்துக்கான என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பல்லு கூச்சம் இருக்கு, அது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படி இல்லை. பல் கூச்சம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பின்னாடி பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கான முன்னாடி அறிகுறி. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த அறிகுறியை பார்த்து நாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு பின்னாடி வலியோ இல்ல வீக்கமோ எதுவும் நம்ம பல்ல இல்ல நம்மளையோ எதுவும் கஷ்டப்படுத்தாது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கூச்சம் நம்மளுக்கு ஒரு அறிகுறி. நம்ம அந்த அறிகுறியை பார்த்தே நாம என்ன பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டா தொந்தரவு இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பல் கூச்சத்திற்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கணும். இப்ப பல் நமக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம பல் வச்சிருக்கோம். அப்படி வச்சிருக்கும் போது பல் நல்லா அருமையா இருக்கும், எது சாப்பிட்டாலும் கூச்சம் இருக்காது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல கூச்சம் வருது அப்படின்னா, நம்மளுக்கு பல் சொத்தை இருந்தா கூச்சம் வரலாம். பல் சொத்தை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த பல் சொத்தையை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த கூச்சம் சரியாயிருக்கு. அதே பல் கூச்சம் ரெண்டாவது பல்ல அழுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னாலும் பல்லோட ஈரையும் எலும்பையும் கரைச்சிட்டு அந்த வேர்பகுதி வெளியே தெரியும் போது பல் கூசும். அது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முன்னாடியே அந்த அழுக்கு சேராம நம்ம பார்த்துக்கணும். அதோட சேர்த்து பார்த்தோம்னா, நம்ம சின்ன வயசுல சின்ன குழந்தைகளா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டைம் பல்ல கடிச்சிட்டு இருப்போம், தூங்கும் போது பல்ல கடிச்சிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் கடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பல்லு தேஞ்சிட்டு நம்மளுக்கு கூச்சம் வரலாம். அப்புறம் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது ப்ராப்பரான டெக்னிக்ல ப்ரஷ் பண்ணணும். ப்ராப்பரான டெக்னிக்ல நம்ம ப்ரஷ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு கூச்சம் வரும். ப்ராப்பரான டெக்னிக் ப்ரஷ்ஷும் கரெக்டான ப்ரஷ்ல ப்ரஷ் பண்ணணும். ரொம்ப ஹார்டான ப்ரஷ்லையும் ப்ரஷ் பண்ணக்கூடாது. அப்படி ஹார்டான ப்ரஷ்ல ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா பல் தேஞ்சிட்டு பல் கூச்சம் வரும். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லெமன் இதெல்லாம் அப்படியே கான்சென்ட்ரேட்டடா சாப்பிடுவாங்க. அது மாதிரிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா பல் என்ன பண்ணுவாங்கன்னா கரைஞ்சே போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அதை டைல்யூட் பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும். அதோட சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் நம்ம பல்ல கரைக்கணும். ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதிகமா நம்ம யூஸ் பண்ணாத வரைக்கும் பெஸ்ட். அதோட சேர்த்து ஏஜ் ஜாஸ்தி ஆக நம்ம சாப்பிட்றதுனால வேர் அண்ட் டேர் இருக்கும். அந்த வேர் அண்ட் டேர்னாலையும் நம்ம பல்லு அப்படியே தேஞ்சிட்டே வரும். ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது கூச்சம் வரும். அதுல என்னன்னா, ஒவ்வொரு பல்லு ஒரு பல் மட்டும் தேஞ்சு நமக்கு கூச்சம் வருது அப்படின்னா அந்த ஒரு பல்லுனா நம்ம கேப் இது மாதிரி போட்டு நம்ம அந்த டூத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதே எல்லா பல்லும் தேஞ்சிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துலதான் நம்ம சென்சிட்டிவ் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணும். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்படின்னு கூச்சிச்சு அப்படின்னா சென்சிட்டிவ் டூத் பேஸ்ட் வாங்கி நம்ம ப்ரஷ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடறோம். அதனாலயே என்ன பண்ணுது அப்படின்னா கூச்சம் வலியா மாறி ரொம்ப கஷ்டப்படுது. ஆனா எப்பவுமே கூச்சங்கிறது நம்மளுக்கு அறிகுறினால நம்ம அதை ஃபர்ஸ்டே நம்ம பார்த்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பெருசா தொந்தரவுகள் வராது. எங்காச்சும் உடஞ்சிருச்சு, சிப் ஆயிடுச்சு, அது மாதிரி இருந்துச்சுனாலும், நம்ம ஏதாவது ஹார்டா சாப்பிட்டோம் இல்ல நம்ம எங்காச்சும் அடிபட்டு உடஞ்சுது அப்படின்னாலும் பல் கூச்சம் வர சான்ஸ் இருக்கு.